எல்லாரும் குணமாகும்படி கல்வாரியில செய்த காரியத்தை போல் யாரும் பூமியில எதையும் செய்ய முடியாது. உலகத்தில் இருக்கிற எந்த வித்தும் அழியும், ஒரே வித்து அழியாது. சதா காலமும் பிதாவாகி தேவனுக்கு மகிமை உண்டாக்கும்படித்தான் இப்படி பாவியா இருந்த என்ன அவருடைய ரத்தத்தை சிந்தி கழுகி தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் ராஜாவாக்கி வச்சிருக்கார். இப்பொழுது நாம் படிக்க போறோம் எபேசியர்கள் நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனம். என்ன ஜெபம் என்ன சொல்லுகிறது? 16வது வசனத்தை நான் படிக்கிறேன். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் விசுவாசிகளை நினைத்து, அல்லது என் ஜெபங்களில் சபையை நினைத்து, அல்லது என் ஜெபங்களில் உங்களை நினைத்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துருள வேண்டும் என்றும். ஞானத்தை அளிக்கிற ஆவி ஒவ்வொருவருக்கும் தேவை என்கிறத ஆவியானவர் சொல்றார். இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையான பகுதியான லெவலில் மேலோங்கி நடப்பதற்கு, என் வாழ்க்கையில் நான் விடுதலையோடு கூட நான் வாழ்வதற்கு ஞானத்தை அளிக்கிற ஆவி நமக்கு தேவை என்பதை ஆவியானவர் இங்கே வெளிப்படுத்துறது கவனிக்கிறோம். இப்போ உடனடியாக ஞானத்தை அளிக்கிற ஆவி என்பது வரம் அல்ல, வேர்ட் ஆஃப் விஸ்டம் அல்லது ஞானத்தை போதிக்கும் வசனம் என்பது வரத்தில் வருகிறது, அது அல்ல. இது ஞானத்தை போதிக்கிற வசனம் என்பது அது வரம், இது அது அல்ல. இது ஞானத்தின் ஆவி. The spirit of wisdom is different than the word of wisdom. இது புரியணும். இதுதான் தேவைங்கிறார் உங்களுக்கு. இது இருந்தால் என்ன ஆகும்? குடும்பத்தில் இருக்கிற நிலை மாறும், கணவன் மனைவி உறவு மாறும், பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவு மாறும், தேவைகளை பெற்றுக்கொள்வோம். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் உன்னுடைய எல்லா தேவைகளையும் நிரப்புகிற நான் உனக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியும் நம்முடைய எல்லாவற்றையும் நிரப்ப முடியாமல் இருக்கிற நாட்களுக்கு சொல்றார் ஞானம் தேவை, ஞானத்தின் ஆவி தேவை. எடுத்துக்கோ. ஞானத்தின் ஆவி எடுத்த உடனே என்னுடைய எல்லாம் உன்னுடைய தேவைகள் எல்லாம் பரிபூர்ணமாக நிரப்பி பொங்கி வழிய பண்ண போகிறது. அதுக்கு உனக்கு இது தேவை அப்படின்னு ஜெபம் சொல்றார் பவுல்கிட்ட. எனக்கு உங்களுக்கு இது தேவை, ஞானத்தின் ஆவி தேவை. ஞானத்தின் ஆவி எவைகளை செய்கிறது? தேவன் யார் என்பதை சொல்லுகிறது. மகாராணிக்கு மகாராஜாவை பற்றி தெரியல அப்படின்னா மகாராஜாவுடைய சொத்தோ, மகாராஜனுடைய அன்பையோ, மகாராஜனுடைய அரவணைப்பையோ டேஸ்ட் பண்ண முடியாது. மகாராணிக்கு மகாராஜாவை பற்றி தெரியணும். நான் சொன்னேன், அறிதல் என்பது தாம்பத்திய வாழ்வுக்கு ஒத்தானது. அறிதல் என்பது மிகவும் ஆழமானது. தேவனோடு கூட நடத்தல், தன் தலைவன், தன்னுடைய தகப்பன், தன்னுடைய தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிவது. யார் என்கிற அறிவு, எப்படிப்பட்டவர் என்பதை அறிவு, எவைகளை செய்தார் என்கிற சத்தியம், எவைகளை செய்கிறார் என்கிற சத்தியம், எவைகளை செய்வார் என்கிற சத்தியம், எவைகளை அவரால் செய்ய முடியும் என்கிற சத்தியம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு தாங்கள் ஆராதிக்கிறவர்கள் யார் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். அவர் எவைகளை செய்வார் என்பதை அறிந்திருந்தார்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தார்கள். அவர் யார் என்பதை அறிந்திருந்தார்கள். அவரால் எவைகளை செய்யக்கூடும் என்பதை அறிந்திருந்தார்கள். அவர்கள் நமக்காக எதுவரை அவர் வருவார் என்பதையும் குறித்து அவர் அறிந்திருந்தார்கள். ஆகவே நெருப்புக்குள்ளுக்க போகிறதுக்கும் தயங்காம போனாங்க. நான் ஆராதிக்கிறவன், என்னுடைய தேவன், நான் நம்பி இருக்கிறவர் எது வரைக்கும் வருவார், எவைகளை அவரால் செய்ய முடியும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்ததுனால தாங்க முடிவில் ஆணித்தரமாக இருந்தாங்க. அவங்க உள்ளுக்கு போகும்போது கவலையே படலை. உள்ளுக்கு போகும்போது அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவைகளையும் செய்வார், இப்பொழுது எவைகளை செய்கிறார், எது வரைக்கும் வருவார் என்பதை அறிஞ்சதுனால தான் உள்ள வர போனாங்க. தானியேல் அப்படித்தான். தானியேல் அப்படித்தான். Praise God, hallelujah, hallelujah, hallelujah. இப்படி உடைய நாயகனை கூட ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பை நீங்க அறிஞ்சிருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய வாழ்க்கையினுடைய ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு அவங்க நீங்க கண்டிப்பா போவீங்க. Praise God. Amen. Amen. Amen.
இதெல்லாம் சும்மா மேலோட்டமான ஹாய் ஹலோ அதெல்லாம் கிடையாது. ஹாய் ஹலோ இதெல்லாம் ஒன்றுமே வராது. இட் நீட்ஸ் a dedicated married life in order to enjoy life. Praise God. Hallelujah. Amen. இது குடும்ப வாழ்வு, தேவனோடு கூட வாழ்தல், அவர் யார் என்பதை அறிதல். நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சிட்டீங்கன்னா அடுத்த லெவல் தான், அடுத்த லெவல் தான், அடுத்த லெவல் தான், அடுத்த லெவல் தான். யாரெல்லாம் அடுத்த லெவலுக்கு போறாங்களோ இப்படிப்பட்ட தெய்வீக குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பது ஊர்ஜிதம். நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவர் யார் என்று அறிவேன், ஆதாமுக்கு எப்படி இருந்தார் என்று அறிவேன், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை அறிவேன். அப்படி அறிஞ்சிங்களா? ஒருத்தரும் தலையில் வேற என்ன வருமா? இன்றைக்கு நம்முடைய தகப்பனார் அல்லது நம்முடைய நம்முடைய வீட்டில் உள்ள எஜமானர், நம்மை நடத்துகிற நபர், நம்முடைய கார்டியன் ஒரு பெரிய கிங்னு வச்சுக்கிடும். யார் முகத்துலையும் ஒரு ஆச்சரியக்குறி இருக்குமா, அல்லது ஒரு கேள்விக்குறி இருக்குமா, ஒரு சந்தேகக்குறி இருக்குமா, அல்லது ஒரு பயக்குறி இருக்குமா? ஒன்றுமே இருக்காது. எல்லாத்துலேயும் ஒரு சந்தோஷக்குறி இருக்கும். ஆமென். பிரைஸ் காட். புருவமெல்லாம் ஏறி நிற்கும், வாயெல்லாம் ஏறிட்டு பார்க்கும், முகங்கள்லாம் ஏறிட்டு கம்பீர பார்வை இருக்கும், குரலில் சிங்கத்தினுடைய குரல் இருக்கும், கன்னத்தில் கை வராது. ஆமென். பிரைஸ் காட். ஏன்? நல்லா அறிஞ்சிருக்காங்க. அவர் யாருன்னு தெரியும், எங்கள் அப்பா யார் அப்படின்னு தெரியும், அல்ல எங்கள் குடும்பத்தின் தலைவர் யாருன்னு தெரியும், அவங்க நடக்கும்போதே தெரியும். எம்மா சொல்லுவாங்கல்ல, அர்ப்பனுக்கு பௌர் வந்தா அர்ப்பராத்திரியும் அர்த்தராத்திரிலும் கொடை பிடிப்பானா. இந்த அர்ப்பனுக்கு தான் பௌர் வந்திருக்கு, கொடை பிடிப்போம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு பவர் வந்திருக்கிறது, ஏன்னா தேவன் வந்திருக்கிறார், என்னுடைய குடும்பத்தில் வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியணும் உங்க அப்பா யாருன்னு. சாதாரண ஆள் கிடையாது. ஆமென், ஆமென். அவர் சாதாரண ஆள் கிடையாதுங்கிறத அறிஞ்ச மாத்திரத்தில், அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத அறிஞ்ச மாத்திரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அனுபவமாய் மாறுகிறது. பிரைஸ் காட். நான் சொல்றதுல உங்களுக்கு நுழைஞ்சு பாருங்க, அவர் உங்களுக்கு எது வரைக்கும் வருவார். ஒரு பாட்டில் சொல்லுவாங்க பாருங்க, இவன் கடைசி வரை யாரோ, ஒரு ஆளுக்கும் ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆள் எங்கல்ல, அவர் 4 நாளுக்கு பிறகும் அவர் வருவார், வந்து காலிலேருந்து உயிரோடு எழுப்புவார். அவர் சிங்கத்துக்கு கபிக்குழுக்கையும் வருவார், பாதாளத்தில் போய் படுக்கப்படுந்தாலும் வருவார், எரிகிற அக்னி சூளைகளையும் வருவார். அவர் தான் நம்ம பிடிச்சிருக்கிற ஆண்டவர், அவர்கள நம்ம வாழ்கிறோம். அது தெரிஞ்ச அவங்களுக்கு எதுக்குங்க கவலை? கணவர் வருவார் எங்க வரையோ, ஆனால் கர்த்தர் வருவார் எங்க வரையும் வருவார், எதையும் உங்களுக்கு வேண்டி செய்வார் என்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கணும். அதுதான் சொல்றாரு. இப்படி அறிஞ்ச ஒரு ஆள் அடுத்த கட்ட லெவலில் போறது உண்மை. பிரைஸ் காட். ஆமென், ஆமென். சந்தோஷம் இல்லையா? இது வெளிப்பாடு இல்லையா? இது நம்முடைய வெற்றி இல்லையா? ஆமென். வருமா? வீட்டில் கவலைகளை குறித்து பேசுவோமா? என்ன செய்ய போறோம் என்ன வருமா? செவரை பார்த்தே இப்படி பார்த்துட்டே இருக்கலாமா? வாழ்க்கையை செவரிலே பார்க்க முடியும், வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ள பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். ஓகே, அடுத்த வசனத்தில் போலாம். இந்த ஜெபம் அடுத்தால தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். பரிசுத்த ஆவியானுடைய ஜெபம். ஏன்னா பரிசுத்தன் ரொம்ப உங்க மேல அக்கறை செலுத்துறார். நான் மேய்க்கிற இந்த ஆடு தேவனை வெளிப்படுத்தணும் ஆண்டவரே. ஆகவே பவுல் மூலமா சொல்றாரு, தங்களை இதை வெளிப்படுத்தக்கூடாது, தேவனை வெளிப்படுத்தணும். தேவனுடைய பிள்ளைகள் மான்குட்டி மான விட்டது என்று தெரிகிறது. அதே போல மற்ற குட்டிகளை பார்த்தா நம்ம தெரிகிறது. நம்மலாம் எப்படி பாடுறோம்? மான்களை போல ஓட செய்தின்னு சொல்லிட்டு நம்ம பாடுறோம். அடுத்த ஜெபத்தை பாருங்க, அந்த ஜெபத்தினுடைய அடுத்த லைன் பார்க்கலாம். தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. ஞானத்தை அளிக்கிற ஆவி. சொல்லுங்க, ஞானத்தை அளிக்கிற ஆவி. சரி, ஞானத்தை இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கிடலாம். இந்த ஞானத்தின் ஆவி நமக்கு தேவை. அந்த ஞானத்தின் ஆவி இருக்கிற பொழுது தேவை நமக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞானத்தின் ஆவி வர வர என் வாழ்க்கையில் நான் மாற்றத்தை பெற்றுக்கொண்டேன். இந்த ஞானத்தின் ஆவி என்னை வழிநடத்தி ஞானத்தின் ஆவி எனக்குள் செயல்பட நம்ம புத்தி இல்லை, நம்ம தான் எல்லாத்தையும் பலது கண்டு அசதியாயிடுறோமே.
ஆனால் ஞானத்தின் ஆவி இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. பிரைஸ் காட். சரி, இன்னொரு வசனத்தை பார்க்கலாமா இதற்கு ஆதாரமாய்? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம். 1 Corinthians chapter 2 verse 5, 6 and 7. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 5, 6, 7 கவனிக்கலாம். 5. ஒன்று கொரிந்தியர் 2, 5, 6, 7. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல், பவுல் சொல்றார், அவருடைய பேச்சும் அவருடைய பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. சொல்லுங்க, ஆவியினாலும் பலத்தினாலும் பிரசங்கம் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. என் பேச்சும் என் பிரசங்கம் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. ஆவியானவருடைய பலம் ஞானத்திற்குரிய மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமாக உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். சொல்லுங்க, தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபர்களுடைய ஞானத்தை அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்னே நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கத்தின் வாயிலாக தேவ ஞானமானது வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகவே பிரசங்கத்தின் மூலமாக ஞானத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். Praise God, hallelujah, amen, amen. ஞானம் உங்களுக்குள் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஞானத்தின் ஆவியானவர் பிரசங்கத்தின் வாயிலாக செயல்பட ஆரம்பிக்கிறார். amen. ஞானம் பேசுகிறது இல்லையோ? நீதிமொழிகளில் நார் சந்திகளின் மத்தியிலே வந்து நிற்கிறது, பேசுது, வழி இதுவே. ஆவியானவர் உங்களுக்குள்ள பேசுறார். அவர் தான் ஞானத்தின் ஆவியானவர். உங்களுக்குள்ள புதிய காரியங்களை சொல்றார். இதுவே சரி, இதுவே சரி, அது சரியல்ல, இப்படி போலாம், செய்யலாம். வழி சொன்னதுக்கு பிறகும் பஸ்ல ஏறாமல் நின்றுட்டு இருக்க கூடாது. பஸ் போயிட்டு இருக்கும், பஸ் வரும் போகும், நீங்க அதுல ஏறணும், அந்த சத்தியத்தை அரவணைச்சுக்கிடணும், அதில் ஏறி சீட் பிடிச்சு உட்கார்ந்துக்கிடணும். அப்பொழுதுதான் போகிற இடத்துக்கு அது போகும், இல்லையா? ஆமென். அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஒருவேளை பஸ் அடுத்த வாரம் வருது எனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட பிரசங்களை, இப்படிப்பட்ட செய்திகளை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஈடுபாடோடு கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்க வேண்டும். ஞானத்தின் பிரசங்கங்கள், ஞானம் உங்களுக்கு உண்டாகி வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு இப்படி ஞானம் உங்களுக்கு தேவை. ஆமென். ஞானத்தின் ஆவி என்று வேதம் அதை சொல்லுகிறது. அது ஒரு புதிய காரியங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் முதலே பார்த்தோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை. ரெண்டு விடுதலைக்கு மேலுமே சுதந்திரம் என்ற அர்த்தம். அப்படி என்றால் அடுத்த இருக்கிற நிலையிலிருந்து மாற்றம் அடைந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய சத்தியமும் ஆவியானுடைய வழிநடத்தலும் உங்களுக்கு தேவைப்படுகிறது. ஞானத்தின் ஆவியும் தேவனுடைய ஞானமும் தேவைப்படுகிறது. ஆமென். ரைட், ஓகே. அடுத்த ஜெபத்தில் உடைய அடுத்த குறிப்பை கவனிக்கலாம். ஜெப குறிப்பு, பவுல் ஆவியானவர் மூலமாய் பண்ண ஜெப குறிப்பினுடைய அடுத்த ஜெபத்தினுடைய ஒரு கருத்தை பாருங்கள். எபேசியர் 1வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். நிறைய பேருக்கு சத்தியமெல்லாம் தெரியுது, சரி சரின்னு, ஒரு தெளிவில்லை அல்லது ஒரு வெளிப்பாடு இல்லை. நிறைய பேர் தெளிவில்லைனாலே அதில் நடக்க மாட்டாங்க. நிறைய பேர் ஏன் அப்படி இருட்டாக இருக்கிறாங்கன்னா தெளிவில்லை. இப்போ அதுதான் பைபிளில் பின்னால் பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, பிரகாசமுள்ள மனக்கங்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் நான் வேண்டிக் கொள்கிறேன்னு வரும் அந்த ஜெபத்தில் பார்க்கும்போது. ஒளிமயமான அல்லது வெள்ளம், ஒளிமயமான வெள்ளம் நிறைந்த கண்கள். எப்படி ஒளியின் வெள்ளம் நிறைந்த கண்களை உங்களுடைய உள்ளான மனுஷனுக்கு உண்டாகணுமா? ஒளியின் வெள்ளம், சொல்லுங்க, ஒளியின் வெள்ளம் நிறைந்த கண்கள். வெளிப்பாடுகள் இப்படி வெள்ளமா ஒளியா அப்படி உங்களுக்குள்ள இருந்து பாஞ்சு வரணுமா?
அப்படி வருகிற பொழுது நீங்கள் பார்க்கிற பொழுது உண்மைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. பார்த்த உடனே விடுவீங்களா? அதை அணைத்துக் கொள்வீர்கள், அதை அரவணைத்துக் கொள்வீர்கள், அதை தழுவி கொள்வீர்கள், அதை விட மாட்டீங்க. மகாராஜா வந்ததுக்கு பிறகு விடுவீங்களா? திருமணமானதுக்கு பிறகு நேர்வை கையை பிடிச்சிட்டு போகிறதையே பார்த்துருக்கிறீங்களா? இந்த காலத்தில், அந்த காலத்தில் பிடிக்கவே மாட்டாங்க. அவர் அங்கே போவார், 8 அடிக்கு பின்னால் அம்மா போவாங்க, அதுதான் பவ்யம். ஆனால் இப்போ கையை பிடிச்சிட்டு போவாங்க, இல்லாட்டா அவங்க எட்டி முன்னால் போகிறாங்க, 8 அடிக்கு முன்னால். இவர் தான் பின்னால் போகிறாரு. ஆனால் நான் அதையும் சொல்லலை இதையும் சொல்லலை. அந்த காலத்தில் உள்ளவங்க 8 அடிக்கு பின்னால் அம்மா போனாங்க, இந்த காலத்தில் அம்மா 8 அடிக்கு முன்னால் போனாங்க, கணவர் 8 அடிக்கு பின்னால் வராரு. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை எப்படி வழி நடத்துவார் அதே போல் கர்த்தர் கூடவே நடப்பார். அவர் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் ஜாலியாக கூட நடக்கிறவர். அவர் உங்களுக்கு கூட நடக்கிறவர். அக்னிகளை போனாலும் நடப்பார், பாதாளத்தில் போனாலும் நடப்பார், மேட்லையும் கூட ஏறுவார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அவர் கூட நீங்கள் வாழ்க்கை நடத்துறீங்க. அதனால தான் உங்களுக்கு பயமே கிடையாது. உங்களை விட்டுட்டு ஓடுறவரும் கிடையாது, உங்களை விட்டுட்டு பின்னால் நிற்கிறவரும் கிடையாது. நீ பண்ணி பாரு, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்ட்டு. அவர் என்ன பண்றாரு? ஆவியானவர் கூட இசைந்து ஒளி வெள்ளம் நிறைந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு தர வேண்டுமானியாய் ஆவியானவர் அப்படி ஜெபம் பண்ண சொல்றார் பவுல்ட்ட. தேவன் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இப்படி தேவனுடைய சத்தியத்தை தெரிந்து கொள்ளத்தக்கதாக ஒளிமயமான கண்களை சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தையோடு கூட குடும்பம் நடத்த வேண்டும். தேவன் யார், எப்படிப்பட்டவர், எதை செய்வார், எப்படி எந்த காரியம் வரை அவர் செய்ய வருவார் என்பது குறித்து அறிஞ்சிருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சார், சோ இங்க தேவன் சொல்றார் ஆவியானவர், தெளிவை அளிக்கிற ஆவியானவர் என்கிற ஒரு ஜெபம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. The spirit of revelation for knowing God. முதல்ல பார்த்தோம் ஞானத்தின் ஆவி. எதுக்கு? ஞானத்தின் ஆவி தேவன் யார் என்பதை அறியறதுக்கு தான் ஞானத்தின் ஆவி. ஒரு மகாராணிக்கு தன்னுடைய கணவர், ராஜாவாகிய கணவருக்கு திருமணமாகி போயிருக்கிறேன், ராஜா யார் என்று அறிந்து கொள்வதற்கு ஒரு வெளிப்பாடு, அந்த அம்மாவுக்கு ஒரு ஞானம் வேணும். அதே போல உங்களுடைய தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எது வரைக்கும் அவர் செய்வார், எதுவரை என்னதெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியும் அவரால், வருங்காலத்தில் என்ன செய்ய போறாரு, இப்பொழுது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, உங்களுக்கு வேண்டி எது வரைக்கும் வருவார், என்னெல்லாம் உங்களுக்கு செஞ்சு வச்சிருக்கிறார், இதை குறித்தான ஒரு தெளிவு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவை. அப்படிங்கிறத கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார், என் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட தெளிவு தேவை, இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் தேவை, இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் தேவை. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஜெபத்தை பாருங்க. அந்த எபேசியர் 1 அந்த 17 மறுபடியும் படிங்க. எபேசியர் 1:17 யாராவது படிக்கலாம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதா, மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும், எதுக்காக வேண்டி இந்த ஞானத்தின் ஆவியும் தெளிவை அளிக்கிற ஆவியும்? நீங்க மற்றவங்களுக்கு போயிட்டு தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கா? ஓ, உங்களுக்கு ஆண்டவர் இதை தரப்போறாரு இல்ல. இங்க எது சொல்ற? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு. யார? தேவனை நீங்க அறிஞ்சு கொள்றதுக்கு தான் அதை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா எண்ணங்களையும் மாற்றுங்க. நான் வியாபாரம் செஞ்சாதான் எனக்கு வாழ்க்கை, எல்லா பிரசங்கம் கேட்டாலும் முடிஞ்சிருமா? நான் வேலை செஞ்சாதான் எனக்கு வருமானம் உண்டுங்க அப்படின்னு நினைக்கிற ஆளுக்கு இது தேவை, இந்த ஜெபம் தேவை. நான் சொல்கிறேன், நான் வேலை செஞ்சால் தான் கிடைக்குன்னு நான் வாழ்ந்துருந்தேன்னா இந்த லெவலில் நான் வந்திருக்கவே முடியாது. ஞானத்தின் ஆவி, வெளிப்பாட்டின் ஆவி இந்த லெவலில் என்னை கொண்டு வந்துச்சு. அதுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன், அதனால் நான் பேசுகிறேன், அதனால் தைரியமாக இன்னும் பேச முடியும். ப்ரைஸ் காட். நான் வந்து என்னுடைய இன்கம், சோர்ஸ் ஆஃப் இன்கம் காட், நாட் என்னுடைய ஒர்க்கு. என்னுடைய வருமானம் எங்கேருந்து வருது அப்படின்னா, என்ன வருமானம் கர்த்தரிடத்துலேருந்து வருது. ஆமாம், இந்த அறிவு மாத்திரம், அது கூட வாழணும். பணம் இல்லையேன்னு பரிதவிக்கக்கூடாது. காட் இருக்கும்போது எதுக்கு பரிதவிக்கணும்? அவர் பரிதவிச்சுட்டு போறாரு. அவர் தானே குடும்பத்தை நடத்துறாரு. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நான் அவர் மேல விசுவாசம் வைக்கணும். ஏன்னா எல்லாம் செய்யறது அவர் தான் என்னுடைய நாயகன். நான் பெரிய சண்டி இருக்காங்க, நான் தான் குடும்பத்தை நடத்துறது போல நான் எல்லா வேதனையும் தலையில் தூக்கி போட்டு அவரை சும்மா உட்கார வச்சிடுறது. நான் எதுக்கு கவலைப்படணும்? கவலையே படாத மகாராணியே வா அப்படின்னு அழைச்சி வச்சிருக்காரு. அந்த பிரசங்கத்துக்கெல்லாம் போக போறோம் நம்ம. பிரைஸ் காட். நான் சொல்கிறேன், கவலைப்படுற ஆளுக்கெல்லாம் இந்த சர்ச்சில் இடமே இருக்காது. கவலைப்படுறவங்க எங்கேயும் போய் கவலைப்படுங்க, கர்த்தரத்தில் வந்தால் கவலையே கிடையாதுன்றார். பிரைஸ் காட். அல்லேலூயா.
ஏன்னா கர்த்தர் ரொம்ப நல்லவர், உங்களை கவலைப்பட வைக்கிறவரெல்லாம் கிடையாது. அடுத்த வாரம் அழுதுட்டு வருவீங்க, கண்ணீரை தொடச்சி விட்டுக்கிட்டே போயிட்டு வாங்க, அடுத்த வாரம் வாங்க கண்ணீர் தொடச்சி விட்ற வாங்க, அப்படி இல்லை. அவர் சொன்னார் அங்கே, கவலைப்படுகிறதுனால் ஒருவனும் தன் சரீர மூலத்தில் ஒன்னையும் கூட்ட முடியான்ட்டார். கவலைப்படாதேங்கன்னு சொன்னார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு கவலைப்படுற மாதிரி சொல்ல முடியுமா? கர்த்தர் உங்களுக்கு நிறைய காரியங்களை கொடுத்து வச்சுட்டு சொல்றார். இதை அனுபவிக்கிறது எப்படி? வெளிப்பாட்டின் ஆவி உங்களுக்கு தேவையா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. பார்க்கலாம் ஒரு வசனத்தை, அதை பார்த்துட்டு இன்றைக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2 அது 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வந்து படிப்போம். உங்களுக்கு என்ன இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்து வச்சுட்டு சொல்கிறார். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. என தெரியலையா? உலக தோற்றத்துக்கு முன்பே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாக இருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு பிரபுக்களுக்கும் ஒரு லார்டுக்கும் ஒரு பெரிய பெரிய ராஜா ஒரு ஆளுக்கும் தெரியாது. கர்த்தர் என்னதை வச்சிருக்கிறார்? தன்னுடைய பிள்ளைகளுக்காக மறைச்சு வச்சிருக்கிற மாபெரும் சத்தியத்தின் உண்மையும் சொத்துக்களையும் குறித்து. அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. அடுத்த வசனம், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. உங்களுக்காக வேண்டி கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை உங்களுக்கு அறிவுக்கு தெரியாது, உலகத்தானுடைய அறிவுக்கும் தெரியாது, சயின்ஸுக்கும் தெரியாது. நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் உங்கள் கண்ணுக்கும் புலப்படுறது இல்லை, உங்களுக்கு அறிவுக்கும் தென்படுறது இல்லை. அதனால தான் ஞானத்தின் ஆவியும் வெளிப்பாட்டின் ஆவியும் நமக்கு தேவைப்பட்டது. அறிவை நம்பி நான் வாழலை, சரீரத்தை நம்பி நான் வாழலை. ஹலோ, எனக்கு 2 கால் இருக்கு, 2 கை இருக்கு, நான் எப்படியும் பிழைச்சிக்கிடுவேன்? கிடையாது. கால் கை நம்பி பிழைத்தல் அல்ல, அறிவை நம்பி பிழைத்தல் அல்ல. அதை இப்பிரபஞ்சத்தினுடைய ஞானமும் சொல்லலை, கண் காணலை, காது கேட்கல. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அந்த வசனத்தை பார்க்கிற பொழுது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, சொல்லுங்க, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. அப்ப இது யாருக்குள்ளது? விசுவாசிகளுக்கு. சொல்லுங்க, விசுவாசிகளுக்கு. சொல்லுங்க, விசுவாசிகளுக்கு. தேவனை நேசிக்கிறவங்க விசுவாசி. தேவன் நேசிக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. தேவன் நேசிக்கிறவங்க தேவனுடைய பிள்ளைகள். அவங்களுக்காக வேண்டி அவர் நிறைய ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார், ஸ்பெஷல். அதான் சொன்ன முதல்ல, கேட்டில் நிறைய செக்யூரிட்டி நிற்பான். ஆனால் அரண்மனைக்குள்ள, அது ராஜா இருக்கிற இடத்துக்கு போகிறது ராணி மாத்திரம்தான். மந்திரிகள் கூட எங்கேயோ வெளியே நிற்க வேண்டியது இருக்கு. ஆனால் ராஜா ஆட்ட போகிறது அந்த ராணி மாத்திரம்தான். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்புகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே, சொல்லுங்க, ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆவியினாலே வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொண்ட நாம், அவருடைய ஆவியானவர் இப்படி தேவன் நமக்கு வைத்திருக்கிறவர்களை தம்முடைய ஆவியை கொண்டவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நமக்கு அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு வாஞ்சை வேணும். எனக்கு கர்த்தர் என்னத்தை வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத ஆவியானவர் உங்களுக்கு தம்முடைய ஆவியை கொண்டு உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். கண் காணலை, அனுபவம் சொல்லலை, என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லாமே வறண்டிருக்கு, பார்த்தா எல்லாத்தையும் ஒன்றுமே இல்லை, கஷ்டம், கவலை, பிரச்சனை, பிள்ளைகளை வளர்த்துருப்பாங்க, கல்யாணம் திருமணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, நிறைய ப்ராப்ளம், கணவன் மனைவி ப்ராப்ளம், பிள்ளைகள் ப்ராப்ளம், வேலையில் ப்ராப்ளம், வியாபாரத்தில் ப்ராப்ளம், பொருளாதாரத்தில் ப்ராப்ளம், ப்ராப்ளமோ ப்ராப்ளம், ஓஹோன்னு இருக்கு. கர்த்தர் சொல்கிறாரு, நம்மெல்லாம் அதை பற்றியா பேசுகிறோம்? அதெல்லாம் பேசவே உங்களை விடலை, அதெல்லாம் உங்களை நினைவே விடலை. கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது, அரண்மனையுடைய சொத்து. அவர் அங்கே இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, மனுஷனுடைய ஆவியை அடுத்த நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும்
ஆராய்ந்திருக்கிறார். சொல்லுங்க எல்லாவற்றையும். சொல்லுங்க எல்லாவற்றையும். இந்த எல்லாவற்றைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. சொல்லுங்க எல்லாவற்றையும். சொல்லுங்க எல்லாவற்றையும். முதல்ல தான் பார்த்தோம், உங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் தன்னுடைய எல்லா தேவைகளையும் கொண்டு சபையில் நிறைச்சி வச்சிருக்கிறான்னு பார்க்குறோம். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? ஆவியானவர் இந்த தேவன் உங்களுக்கு உங்கள் எல்லா தேவைக்கும் தன்னுடைய எல்லாவற்றையும் கொண்டு வச்சிருக்கிறார் பாருங்க. அந்த எல்லாவற்றுக்குள்ள உங்களை நடத்துகிறது அந்த வெளிப்பாட்டின் ஆவி. தேவன் உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பரிபூரணப்படுத்த முடியாது, தன்னுடைய எல்லாவற்றையும் கொண்டு உங்களை நிரப்பி இருக்கிறாரு. இப்போ என்னுடைய தேவையோ கொஞ்சங்க, தேவனுடைய எல்லாம்னா எவ்வளோ இருக்குது? எவ்வளோ ஏராளம். அதை கொண்டு இங்கே கொட்டு என் மேலே ஊற்றிட்டாருன்னு வைங்க, எப்படி இருக்கும்? எண்ண முடியாத அளவில் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிறேன்னு அர்த்தம். அந்த எல்லாவற்றையும் எனக்கு வெளிப்படுத்துறது யாரா? இந்த ஆவியானவர். எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவர், தேவனுடைய எல்லாவற்றையும் ஆழங்களையெல்லாம் வெளிப்படுத்துறது இந்த ஆவியானவர். அதுதான் இந்த வெளிப்பாட்டின் ஆவி. நான் உங்களுக்கு கேட்குறேன், இன்றைக்கு அந்த வெளிப்பாட்டின் ஆவியோடு இந்த ஞானத்தின் ஆவியோடு இசைந்து நடந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்படி பொங்கி வழிகிற நிறைவாகிய தேவனுடைய நிறைவை வெளிப்படுத்துகிற விசுவாசியாக நாம் இருப்போம். தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற விசுவாசியாக நாம் இருப்போம். ஆமென். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார், அதுதான் சபை அவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே எபேசியர் 3வது அதிகாரம் 6வது வசனம். எபேசியர் 3:6. எபேசியர் 3:6 நான் படிக்கிறவங்களுக்காக வேண்டி. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாராலே? ஆவியானவராலே. அல்லது வெளிப்படுத்தப்படுறதுக்கு பேர் தான் ரகசியம். ஒரு காரியத்தை நீங்க திடீர்னு உங்களுக்கு புரிய வருது, அதுக்கு பேர் தான் ரகசியம். ரகசியம் தெரிஞ்சுட்டு சீக்ரெட் புரிஞ்சு போச்சு. அல்லது உங்க வாழ்க்கைக்குரிய வெற்றியின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது தான் தேவன். எப்படி வெற்றிகரமாய் வாழ முடியும், எப்படி ராஜரீகமான வாழ்க்கையை வாழ முடியும், எப்படி கிறிஸ்துக்குள் வாழ்ந்தால் மாத்திரம் போதாது, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நான் ஆள வேண்டும். ஆளுவதற்குரிய அந்த ரகசியத்தை தான் ஆவியானவர் வெளிப்படுத்துறார். வெற்றிகரமாக வாழ்றதுக்குரிய ரகசியம் என்ன? ஸ்கூல்ல நல்ல மார்க் வாங்கி ஜெயிப்பதற்குரிய ரகசியம் என்ன? கணவனை ஜெயிப்பதற்குரிய ரகசியம் என்ன? ஆமென். ஆமென். பிள்ளைகளை மாற்றுறது இப்படித்தான். அவன் உங்க வழிக்கு வரலையா, நீங்க அவன் வழிக்கு கொஞ்ச தூரம் போங்க, 2 டேட்டு தூங்க. கர்த்தர் அப்படிதான் பண்றார். நம்மை தூக்குவதற்காக நாம் ஏற முடியாவிட்டாலும் அவர் 5 படி இறங்குகிறார். இறங்கி நம்முடைய கைகளை பிடிக்கிறார். என கர்த்தர் இறங்குகிறவர். ஆமென். எங்க அவங்கள தூக்க முடியும்? எப்படி கிறிஸ்துக்குள்ள கொண்டு வர முடியும்? பிள்ளைகளை எப்படி மாற்ற முடியும்? ஒரு தகப்பன், கடூரமான ஒரு தகப்பன், ஒரு தன்னுடைய இனிமையான ஒரு இம்மா மூலமாக தன் பிள்ளைகளுடைய குணாதிசயங்களை மாற்ற முடியும். நிறைய பேர் பிள்ளைகள் தன்னுடைய அப்பாவை குறித்து இப்படி நினைச்சு வச்சிருக்கிறாங்க. எங்க அப்பா எப்போ பார்த்தாலும் சத்தம் போடுறவர், கடினமானவர். இந்த அப்பா அம்மா ஒரு நாள் கர்த்தருடைய அன்புல இருந்துட்டு பிள்ளைகளை நேசிக்கிற ஒரு தகப்பனா மாற்றி காட்டிட்டாங்கன்னா, ஜாலியான ஒரு தகப்பனா மாற்றி காமிச்சிட்டாங்கன்னா, எளிதாய் அந்த பிள்ளைகளை ஜெயிக்க முடியும். இதுக்கு தேவைதான் ஞானத்தின் ஆவி, இதுக்கு தேவைதான் வெளிப்பாட்டின் ஆவி. சத்தியத்திற்குள் பரிசுத்தம் நடத்துகிற பொழுது எப்படி இல்லங்களை, குடும்ப வாழ்க்கையை கர்த்தருக்கு மேன்மையாக, உங்களுக்கு புனிதமாக, உங்களுக்கு அழகாக வடிவமைக்கிறதுக்கு இந்த ஞானத்தின் ஆவியும் வெளிப்பாட்டின் ஆவியும் உங்களுக்கு உதவுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இதே போன்ற செய்திகளை பெற விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் 9821223970.